நேத்திக்கு பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் மெனு என்னென்னு பார்க்கலாம். அண்ட் கூடவே என்னுடைய லஞ்ச் மெனுவும் என்னென்னு பார்க்கலாம். முதல் நாள் நைட்டே சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. பசங்க சப்பாத்தி வந்து லஞ்சு கேட்டதுனால. ஸோ காலையில் எழுந்திரிச்சோடனே கடகடன்னு இது செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசை, கடலக்காய் சட்னி. அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா மற்ற வேலைகள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சம் ஈஸியாக பண்ணிட்டேன். ஆலு பாலக் செஞ்சுட்டேன் கூடவே. பேங்கன் சப்ஜி அதாவது கத்திரிக்காய் போட்டு மசாலா மாதிரி செஞ்சு அதுவும் கொடுத்தாச்சு. இந்த காம்பினேஷன் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால 2 சைட் டிஷ்ஷாக பண்ணிவிட்டு சப்பாத்தி வச்சு கொடுத்தாச்சு பசங்களுக்கு. நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் பேக் பண்ணியாச்சு. ஒரு மாதிரி செமி கிரேவியாக ஒரு சைட் டிஷ்ஷும் கூடவே கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி ஒரு சைட் டிஷ்ஷும் வச்சு கொடுத்தேன். இது பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த காம்பினேஷன். ஓகே, இது பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷம் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் எனக்கு. ஏன்னா ரொம்ப பரபரப்பான காலை வேலை அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அந்த மாதிரி ரொம்பவும் ஸ்பீடாக வேலையெல்லாம் செய்கிறதுனால ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கும். ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறமா என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் நான் எடுத்துக்கிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ என்னுடைய லஞ்ச் மெனுன்னு பார்க்கலாம். தோட்டத்தில் வந்து வாழை மரத்தில் இலை மாதம் ஒரு தடவை கொஞ்சம் பெருசாக வளர்ந்து அது ஈபி லைனில் போய் டச் பண்ணும். ஸோ அப்போ அதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சா ஒரு 4 நாளைக்கு என்னுடைய லஞ்சுக்கு இந்த வாழை இலை தான். வாழை இலையை சாப்பிட்றதுக்கு யாருக்கு தான் பிடிக்காது இல்லையா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வாழை இலையில் சாப்பிட போகிறோம் அப்படின்ன உடனே ஒரு 4-5 சைட் டிஷ்ஷோட சூப்பராக ஒரு ஃபுல் மீல்ஸ் ரெடி பண்ணியாச்சு. ஒரு 3 விதமான பொரியல் கூடவே வந்து சூப்பராக சாம்பார், காலையில் செஞ்ச சப்பாத்தியில் ஒன்று பேலன்ஸ் இருந்தது. அதுக்கு ஒரு கொத்தமல்லி சட்னி இப்படி அரைச்சிட்டு சூப்பராக ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்டாச்சு.